இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொட்டை பனங்கொட்டையோட பூ போடுறது தான் வீடியோ போடுறது சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா பனங்கொட்டை எப்படி வெட்டணும், எப்படி வெட்டி சாப்பிட்றதுன்றது நம்ம வீடியோவில் சொல்ல போகிறோம். பார்த்தீங்கன்னா இதாங்க பனங்கொட்டை, இதெல்லாம் பனங்கொட்டை. இப்போ இது வந்து பனங்கிழங்கு, இது வந்து பனங்கொட்டை. இப்போ வந்து நம்ம எப்படி வெட்ட போகிறோன்றது நான் காட்ட போகிறேன் வீடியோவில். வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த கொட்டையெல்லாம் எடுத்துக்கணும். இப்போ ஒரு இலை ஒன்று எடுத்துக்கிறேன். இலை ஒன்று வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொட்டையை வெட்டிக்கலாம். கொட்டையை கட்டி கிழங்கு இப்படி வச்சுக்கிறேன். இந்த கொட்டையெல்லாம் வெட்டிக்கலாம். கொட்டையை வெட்டிட்டு இந்த கொட்டைக்குள்ளே தான் நம்ம பூ பார்க்க போகிறோம். இந்த கொட்டையை வெட்டியாச்சு. கொட்டைக்குள்ளே இந்த கொட்டைக்குள்ளே தாங்க இது இருக்குது பார்க்க போகிறோம். இந்த கொட்டைக்குள்ளே தான் பூ இருக்குது பார்க்க போகிறோம். எப்படி வெட்டுறன்றதை பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதுதாங்க பனங்கொட்டை பூ. இந்த கொட்டையை வெட்டினோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதாங்க பனங்கொட்டை பூ. பார்த்தீங்கன்னா தெரியும். இது கொஞ்சம் ஈரத்தில் இருந்ததுனால கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் இது சூப்பராக இருக்கும் கிழங்கு. பார்த்தீங்கன்னா கொட்டையை வெட்டினா இப்படி தான் இருக்கும். பனங்கொட்டையை வெட்டினா இதுக்குள்ளே இருக்கிறது எடுத்து வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா தெரியும் பனங்கொட்டை உள்ள இருக்கிறது. இப்போ நம்ம வந்து இந்த பனங்கொட்டையை தான் சாப்பிட போகிறோம். பனங்கொட்டை பூவை தான் சாப்பிட போகிறோம். இப்போ எப்படி சாப்பிட்றோன்றதை பார்ப்போம் வீடியோக்குள்ளே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பனங்கொட்டை பூ சாப்பிட போகிறோம். வீடியோவில் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இது எடுத்துக்குவோம். இதாங்க பனங்கொட்டை பூ பாருங்க, சூப்பராக இருக்குங்க. வேறு மாதிரி இல்லை. இந்த மாதிரி பனங்கொட்டை பூ சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு நல்லது, நல்லாவும் இருக்கும், எந்த நோயும் வராது. சாப்பிடுங்க, பனங்கொட்டை பூ கிடைச்சா சாப்பிடுங்க. ஆனால் இது கொஞ்சம் சரியில்லை, பட் ஆனால் சூப்பராக இருக்குது கிழங்கு. நான் நல்லா கொட்டையாக இருக்கும்போது நான் வெட்டுறேன். இது கொஞ்சம் ஈரத்தில் இருந்ததுனால கொட்டை ஒரு மாதிரியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் சூப்பராக இருக்குது பாருங்க, சொல்ல மாதிரி இருக்கா, சூப்பராக இருக்குங்க. பாருங்க பனங்கொட்டை பூவை சூப்பராக இருக்கு சாப்பிட்றதுக்கு, வேற மாதிரி இருக்குங்க. உண்மையிலே செம்ம டேஸ்ட்டு, பக்கா இருக்கு. பாருங்க கிழங்கு சூப்பராக இருக்குங்க. சரிங்களா? பனங்கொட்டை பூ சூப்பராக இருக்கு. சாப்பிட்டுலாம் இருக்காங்க பாருங்க. பாருங்க பனங்கொட்டை பூ சூப்பராக இருக்குங்க, அருமையாக இருக்குது. பார்த்துங்க, இதெல்லாம் சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. எங்கேயுமே கிடையாது, வில்லேஜில் மட்டும்தான் கிடைக்கும், சிட்டியில் எங்கேயும் கிடைக்காது. பார்த்துங்க சூப்பராக இருக்குங்க, வேறு மாதிரி இருக்குங்க. நல்லா சூப்பராக இருக்கு. பாருங்க பனங்கொட்டை பூ சூப்பராக இருக்கு, தரமாக இருக்கு. இந்த மாதிரிலாம் வந்து எங்கேயும் கிடைக்காதுங்க. இந்த மாதிரி நிலத்தில் உட்காந்து சாப்பிட்றது, இது மாதிரி இது சுகமே வேறங்க. எவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த மாதிரி வில்லேஜில் உட்காந்து இருக்கும், சூப்பராக இருக்குது. வயலில் உட்காந்து சாப்பிட்றது எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குங்க, அக்கா இருக்குது. ஓகேங்க, இதுதாங்க பனங்கொட்டை பூ. பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சால் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த சேனலை பிடிச்சிருந்தா லைக்